மருத்துவ கல்வியை பற்றி பல முறை பல இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். மனிதனுக்கு கல்வி என்பது பிறப்புரிமை மட்டுமல்ல, கல்வி என்பது மனிதனின் சம உரிமையும் கூட. சம உரிமை இல்லாத கல்வி கல்வியும் அல்ல. டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு பின்னணி என்ன? மருத்துவ கல்வியை வியாபாரமாக்கி ஊழல் செய்து பல முறைகேடுகளுக்கு மூலம் ஏழைகளின் மாணவர்களின் கனவுகளை நாசமாக்கியது இந்த அரசு. ஆட்சியாளர்களின் தவறான கொள்கையினால இளைஞர்களும் மாணவர்களும் வீதியில் இறங்கி போராடுகிறார்களே, தமிழ்நாட்டினுடைய கருத்து என்ன? தமிழ்நாடு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. போராடுகிறவன் யாரோ பீகார்காரன் தானே, ராஜஸ்தான்காரன் தானே என்று கிடையாது. நமக்கு எதுக்குன்னு இருக்கிறோம். போராட்டம் நடப்பது இந்தியாவில், போராடுகிறவன் இந்தியன். இவ்வளவு நடக்குது. தமிழ்நாட்டில் நிலைமை என்ன தெரியுமா? தமிழகத்தில் எத்தனை இயக்கங்கள் போராடி கொண்டிருந்தாலும், போராடி கொண்டிருந்த பொழுதும் அதிகாரத்தில் இருப்பவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் மிக ஆபத்தானவன். அமைதி மிக ஆபத்தானது. அமைதியா இருப்பவன் எல்லாம் நல்லவன் வல்லவன்லாம் கிடையாது. இத்தனை குற்றங்கள் நடந்தும் ஒருவன் அமைதியை மேற்கொள்கிறான் என்றால் தமிழகத்தின் எதிர்கால நிலையை என்னால் சொல்ல முடியவில்லை. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. உள்ளத்தில் ஏந்தி சொல்வோம். சித்தாந்த ரீதியாக நாட்டை பிரிக்க நினைக்கின்ற சக்திகளுக்கு மத்தியில் மாணவர்களும் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைக்காக போராடுவதுதான் ஜனநாயகம்.